நெய் சோறு செஞ்சால் சிக்கன் குருமா, மட்டன் குருமா, அப்படி இல்லாட்டினா கிரேவி செய்து அதுக்கு சைடிஷாக சாப்பிடுவோம். இனி இது போலவும் நீங்கள் செய்து சாப்பிட்லாம். நல்ல சூப்பரான நெய் சோறு, அதுக்கு பக்காவான குடல் கிரேவி. குடலில் இது போல் கிரேவி செய்து பாருங்கள். இது கேரளா ஸ்டைலில் நெய் சோறு இருக்கும். இந்த குடல் கிரேவி பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆட்டு குடல் வாங்க போனீங்கன்னா நல்லா இளம் ஆட்டு குடலாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக நல்லா வெந்து வரும். அந்த கிரேவியும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குடலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு குடல் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணியில் 2-3 தடவை அலசிட்டு பச்சை தண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 தடவை அலசிடுங்க. சுடு தண்ணியில் சேர்த்து அலசிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணி சேர்த்து அலசிட்டு லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு அலசிட்டு நான் ஒரு 13 தடவை அலசிருக்கேன் இந்த குடலை. இப்போ அந்த அலசின குடலை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன். அது ஒரு 10லேருந்து 12 விசில் வேகட்டும். அடுப்பை மீடியமாக வச்சு இப்போ நம்ம செட்டிநாடு மசாலா அந்த கிரேவிக்கு அரைக்க போகிறோம். அதுக்காக நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை சின்னதாக, ஒரு 3 கிராம்பு, இது கூடவே கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு லைட்டாக இதை ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து எடுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். குடல் ஒரு பக்கத்து வெந்துட்டுருக்கு. நம்ம நெய் சோறு இப்போ செஞ்சிடலாம். அதுக்காக ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே பட்டை 2-3 சேர்த்துருக்கேன். கிராம்பு 4, ஏலக்காய் 3 சேர்த்துருக்கேன். இப்போ 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்டார் அனீஸும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப ஒரு 4லேருந்து 5 சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அரிசி செய்ய போகிறேன். என்னடா நெய் சோறுன்னு சொல்லிட்டு நெய்யில் தாளிக்காமல் எண்ணெயில் தாளிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நெய் சேர்ப்பேங்க. நான் எந்த டைமில் சேர்க்க சொல்கிறேனோ அந்த டைமில் சேருங்க. அப்போ நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சமாக புதினா தலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வேணால் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. புதினா கம்மியாக சேர்த்துனாவே போதும். இந்த நெய் சோறு தான், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க புதினா. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் இதை தாளித்து செஞ்சுருக்கேன். நீங்கள் விரும்பினா தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். ஒரு சிலருக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க ரீஃபைண்டு ஆயில் கூட, வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் நல்லெண்ணெயில் செய்யக்கூடாது. இப்போ ஒரு 2 பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி கொதித்த உடனே நான் இப்போ ஒரு 100 ml அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இல்லை திக்கான தேங்காய் பாலாக சேர்த்துனா நெய் சோறு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியை நல்லா வடியை விட்டுட்டு சேர்த்துக்கிறேன். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஜீரக சம்பா அரிசியில் கூட இந்த நெய் சோறு செய்யலாம், ரொம்ப சூப்பராகவே வரும். இப்போ மூடி போட்டு வச்சிடுறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா 3/4 வாசி அளவுக்கு தண்ணி வற்றி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டைமில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் தான் நெய் சேர்க்கணும். அப்போ தான் நெய் சோறு நல்ல மணமாகவும் சாப்பிட ரொம்ப ருசியாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இதில் தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரளா ஸ்டைல் நெய் சோறில் தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கட்டும் நெய் படும்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலாக கேரட் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு கேரட், சின்ன கேரட்டு இது போல் கட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேரட் சேர்த்து தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் வீடியோக்காக சேர்த்துருக்கேன், பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 12 நிமிஷம் தம் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு 12 நிமிஷம் கழித்து பார்த்தா சாதம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா நீளமாக உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கரெக்டாக ஒரு 12 நிமிஷம் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ 4 பக்கட்டுமே இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா திருப்பி கொடுக்கணும். இது போல் நல்லா 4 பக்கட்டும் திருப்பி கொடுத்துட்டு சரி பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. குடல் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிரேவி செய்ய போகிறேன், குடல் கிரேவி. அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போக லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நான் இன்றைக்கி குடல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குடல் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கு தகுந்தது மசாலா தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய குடலாக வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மசாலா சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 2 பழம் அளவுக்கு தக்காளி நல்லா மிக்சியில் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் கிரேவி கிடைக்குங்கிறனால அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கலர் வந்து நல்லாயிருக்கும், காரம் அவ்வளோக்கு இருக்காதுங்க. அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் சேர்த்துனீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் பாருங்கள் குடல், நல்லா ஒரு 10லேருந்து 12 விசில் நல்லா வேக வச்சுக்கணும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியே இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. நான் அடுப்பை மீடியமாக வச்சு தான் குடல் வேக வச்சேன். இது கொஞ்சம் பிஞ்சு குடல் தான், அதனால நான் பார்த்திங்கன்னா ஒரு 12 விசில் அடுப்பை மீடியமாக வச்சுட்டேன். எனக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது போல் கொதிக்கும்போது குடலை சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஃபஸ்ட்டு வறுத்தம் பாருங்கள், அந்த மசாலா நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி அதை ஃபுல்லாக முழுவதுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு, உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி வேணும்னா இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் கிரேவி போல் செய்கிறதுனால நான் தேங்காய் சேர்க்கலை. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிரேவி வேணும்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா மல்லிகைப்பூ போல் நல்லா உதிரி உதிரியான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த குடல் கிரேவிக்கும் இந்த நெய் சோறுக்கும் சாப்பிட சும்மா அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் கொடுங்க, எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது கூடவே முட்டையும் வந்து வச்சு சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனியன் வெங்காய பச்சடி நீங்கள் விரும்பினா செய்து கூட சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி செய்யலை, அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கேரளா ஸ்டைல் நெய் சோறு, செட்டிநாடு ஸ்டைல் குடல் கிரேவி செய்து பாருங்கள்.